இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 22 இருந்து 37 முடிய. Apostles, Acts of Apostles, chapter 2, verses 22 to 37. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையினில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபத்திரவங்கள் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சந்நிதியினாலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசு தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். அதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலும் கூட ராஜா என்னை மறைத்த இந்த வார்த்தை அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கூடவே இருந்து வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். இப்ப இந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கும் பொழுது இது பெந்தைக்கொஸ்தே நாள் அன்றைக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிற இந்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். பேதுரு அவர் பிரசங்கிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அவர் என்னன்னா சாட்சி பகருகிறார். கிறிஸ்து இயேசு, நீங்க அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு வேற யாரும் இல்ல, அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர், கிறிஸ்துவானவர், அவர் தேவகுமாரனே, அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த சாட்சியை பகருகிறார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 21வது வசனம் வரைக்கும் இது
என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். அதாவது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஆவியானவர் ஊற்றப்பட்டது யோவேல் தீர்க்க தரிசன ஆ ம் ம தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அது நடந்தது அப்படின்னு சொல்லி, அந்த 21வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்கிற இந்த 2ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து ஆ 37 முடிய உள்ள வசனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. எப்படி நடந்துச்சுன்னு சொல்றது தான் இந்த 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில இருந்து பேதுரு சொல்லுகிற காரியம். அத பாருங்க. அவர் மொதவே ஒரு போர்ஷன் சொல்ட்டாரு. இப்போ ஹி இஸ் பிரிங்கிங் த அட்டென்ஷன். திரும்பவும் வந்து அந்த இஸ்ரவேல் மக்கள கேளுங்க. நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னா, ஹி இஸ் பிரிங்கிங் பேக் தியர் அட்டென்ஷன். ஏதாவது சிதறி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதை அவர்களிடத்திலிருந்து மீண்டுமாக பெறுவதற்காக அந்த காரியத்தை சொல்றார். சோ சம்திங் இம்பார்ட்டன்ட் ஹி இஸ் கோயிங் டூ சே. இந்த 22வது வசனத்திலிருந்து அதை சொல்லப் போகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு இப்ப பார்க்கிறோம். 22வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்க சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு 4 சாட்சிகள் உண்டு. அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். முதல் சாட்சி யார் அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்கு சாட்சி பகருகிறார் அப்படின்றதுதான் முதலாவது சாட்சி. அது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க 22, 23, 24 இந்த 3 வசனங்களை நம்ம வந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுல வந்துட்டு அவர் இயேசு என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்தான்றது அந்த மக்களுக்கு தெரியுது. பிகாஸ் த டார்கெட் ஆடியன்ஸ் யார்கிட்ட அவர் பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரவேல் யூத மக்கள் மத்தியிலே பேதுரு பேசுகிறார். இன்னும் அவர் வந்து புறஜாதியினர் இடத்திலே அவர் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. இந்த சாட்சியை அவர் பகரவில்லை. The first sermon that Jesus is preaching is for the Jews. அவங்களுக்கு இயேசு என்றால் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கண் கூட பார்த்தாங்க. இட்ஸ் ஆல் இன் பப்ளிக். எதுவுமே பிரைவேட்டா ஒரு 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 மூலையில சந்துல வச்சு அந்த அற்புதங்களும், அடையாளங்களும் அவர் வந்து செய்யல. எல்லாம் வெளிப்படையாக, வெளியரங்கமாக அநேகர் முன்னாடி தான் வந்து அவர் செய்து காண்பித்தார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், அற்புதங்களையும், அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனம் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன்ங்க. தமிழ்ல படிக்கும்போது எனக்கு அதுல அவ்வளவா வந்துட்டு அதுல சொல்லப்படல. நஸ்ரேனாகிய இயேசு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கு. ஆனா, ஆங்கிலத்துல நம்ம அத படிக்கும்போது, நீங்க பாருங்க, ஜீசஸ் ஆஃப் நாசரத் a man attested to you by God with mighty works. ஆவியானவருடைய ஏவுதல்ல பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் ஆஃப் நாசரத் a man. ஏன் அவர் மேன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? அவர் தேவன் இல்லையா? தேவகுமாரன் இல்லையா? அ எப்படி வந்து சாரி. எப்படி அவர் அ மனிதன்னு சொல்லி அவர் வந்துட்டு காண்பிக்கிறார். தன்னையே வந்துட்டு அவர் காண்பிக்கிறார். அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் அத இது பண்ணும்போது யோசிச்சு பார்க்கும் பொழுது, அது உண்மைதாங்க. தேவன் அவர் அவர் வா அவர் அவர் மனித குலத்திற்கு அவர் இறங்கி வரும்பொழுது, அவர் ஒரு தேவன் தான். ஓகே. When he came down, he to become a man, he never ceased to be God. ஓகே. அவர் தன்னுடைய அந்த பவர்ஸ், அவருடைய அந்த அ என்ன சொல்ல, மகிமை எல்லாத்தையும் துறந்து விட்டு, அவர் மனிதனாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். பட் ஸ்டில் ஹி வாஸ் காட். அதே போல அவர் மரித்து உயிர்த்தெழப்பட்டு, அவர் பரலோகத்தில போய் இன்னைக்கு அவர் பிதாவின் இடத்துல வீற்றிருக்கும்போது, he never ceased to be a man. ஹalleluya. யோசிச்சு பாருங்க. தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், உங்களோடும் என்னோடும் நித்தியத்திற்கும் அவர் மனுஷனாக அடையாளப்படுத்திக் கொண்டார். He is still a man in in heaven. இத வந்து நான் இட்ஸ் சம்திங் ரியலி அமேசிங். ஏன் அப்படின்னாக்க, இப்ப 1 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள படிச்சீங்கன்னு சொன்னாக்க, இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 1 Timothy chapter 2 verse 4 and 5. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. பாருங்க. For there is one God and there is one mediator between God and man, the man Jesus Christ. Hallelujah. அப்போ நம்ம போன வாரத்துல தியானிச்சோம். The festival of first fruitsல தான் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் முதல் கனிகள். அவர் முதல் கனியாக அவர் உயிர்த்து எழப்பட்டு, அவர் 40 நாட்கள் அவங்க சீஷர்கள் மத்தியிலே இருந்துட்டு, அவர் பரலோகத்துக்கு போகிறார் as a man. Same way we are given the hope that when we are in Christ, hallelujah, we will also be with him. In the human, we will not be in spirit, brothers and sisters. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நமக்கு உயிர்த்தெழுதலிலே will be given a resurrected body. Resurrected body is something different, amazing. It will be a body that will never perish, that will never grow old, that will not have disease, that will be ever young. அப்படியான ரிசரக்டட் பாடியிலே நாமும் இயேசுவோடு கூட அங்கு அவருடைய வருகையிலே நாம இருப்போம் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. The hope in us. Hallelujah. More than that, I'm really amazed. Glory to God that Jesus is still a man seated on the right side of the Father, and what he's doing. He's praying for you and me, brothers and sisters. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். அவர் முற்றிலுமாக எல்லா காரியத்திலும் he knows you. He knows the struggles that you are going through. நீங்கள் படுகிற பாடுகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னாக்க அவர் அதை எல்லாம் கடந்து போயிருக்கிறார். He is the forerunner. He's a trailblazer. அவர் நமக்கு முன்பாக சென்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடித்து விட்டு அவர் விற்றிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், when you run your race, you are looking into Jesus, not on anybody else. ஏன்னா அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இது ஒரு this is an amazing revelation. He is still a man in the heaven, seated on the right hand, and he's still praying for you. He's still அவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவின் இடத்துல. அமேசிங். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை குறித்து இப்படியாக அவர் சாட்சிகளை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் I'll just go to that verse. The man Jesus Christ. அவர் உங்களுக்கு தெரியும். நீங்க அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தீங்க. அவர் பாவமே இல்லாமல் அவர் நமக்காக அவர் பாவமானார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்துள்ளது. Some people think, oh, he's a victim அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார், அவர் முன் குறித்தபடி it's all planned. And Jesus know the plan. He knows that what he is going through. He know that what he is going to go through. ஆனால் அவர் நமக்காக அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார். வார்த்தை பாருங்க, the worst thing that this world has ever done is to crucify Jesus. We can say that. ஒரு பாவமும் அறியாத ஒரு தேவ குமாரனை சிலுவையில் அறைந்து கொடூரமாக கொலை செய்ததுதான் இந்த சரித்திர நிகழ்விலேயே வஸ்டான ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா when you see the best thing that has happened in this world,
is that when Jesus died on the cross and he took away the sin of the world forever on the cross, he nailed it on the cross. அவர் வெளியரங்கமாக அந்த அந்த நமக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த அந்த காரியங்களை எல்லாம் குலைத்து போட்டார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான், that is the best thing that has happened in this world. So if God can turn out one of the worst thing in the history into one of the best thing in the history, hallelujah, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் ஏமாத்திரம், அந்த பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். அதை நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:28 நம்ம படிக்கிறோம் இல்லையா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். Therefore, brothers and sisters, இந்த காரியங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு அதன்படி அவருடைய திட்டத்தின்படி அது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இப்படியாக ஒரு பாவமே இல்லாத மனுஷன் நீங்க பாத்தீங்க, அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தீங்க. தேவன் முன்குறித்தபடி அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு மரணத்தை எப்படி ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரு? இது நிச்சயமாக நிரந்தரமாக உடல் அழுகி போய் ஒரு மனுஷன் மரிக்கிறது போல உள்ள மரணமாக இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்படாதிருந்தது. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை அழகா இருக்கு. லூசிங் த பேங்ஸ் ஆஃப் டெத் பிகாஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம் டு பி ஹெல்ட் பை இட். த பேங்ஸ் ஆஃப் டெத்ன்றது எதோட ஓமைப்படுத்தி அந்த வார்த்தை வருது அப்படின்னு சொன்னாக்க, கர்ப்ப வேதனையில இருக்கிற ஒரு பெண் எப்படி அந்த கர்ப்ப வேதனையில ஒரு பிள்ளையை தரிக்கிறதுக்கு அந்த பெண் அந்த கர்ப்ப வேதனையில இருக்கும்போது she cannot hold it. அந்த குழந்தை வெளியில வந்துதான் ஆகணும். It cannot be held forever when the pain of birth is happening. அது போல அந்த கல்லறையிலே கல்லறையில இருக்கிற இயேசு இன் உடல் கர்ப்பம் தரிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஓமையாக இந்த இடத்துல பார்க்கிறோம். It cannot be held in that tomb forever. It has to come out. அப்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறாருங்க. So first point he's talking about is இயேசுவே அதற்கு சாட்சியா இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார்ன்றதுக்கு இயேசுவே சாட்சியா இருக்கிறாருங்க. இரண்டாவது சாட்சி என்ன சொல்றாருன்னா, தாவீது, அந்த யூதர்கள் ரொம்ப மதிக்கிற 3 பேர் யாருன்னு சொன்னாங்க? அப்ரஹாம், மோசஸ் அண்ட் தாவீது. ஓகே, தாவீதை குறித்து அவங்க இந்த இடத்துல பேதுரு மேற்கொள்ளிட்டு காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். he is quoting Psalms 16. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. I saw the Lord, for David says concerning him, I saw the Lord always before me. அந்த வசனங்கள் முழுவதுமாக படிச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 27 ரொம்ப முக்கியமானது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அப்போ அந்த யூத மக்கள் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த லாஜிக் புரியுது. தாவீத எப்படி தன்னை குறிச்சு அவர் இதை சொல்லியிருக்க முடியும்? For you will not abandon my soul in hates, or your holy one see the corruption அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீது குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. He is dead and he's been buried in this tomb, and the tomb இன்னும் நம்ம கூட இருக்கு. அப்போ இந்த வசனம் யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? அவரை குறிச்சு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர் மாம்சம் என்ன ஆயிடுச்சு? அழிவை கண்டுருச்சு. அவருடைய ஆத்மா பாதாளத்தில் இருக்கிறது. அப்போ இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கா
இயேசுவை குறித்து மட்டுமே அவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்க முடியும்னு சொல்லி தாவீதினுடைய அந்த சங்கீதத்தை மேற்கொள்ளிட்டு அவர் அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியை பகருகிறார். பாருங்க, அந்த the structure in which he is conveying the the testimony to the people is amazing. ஓகே, முதலாவது இயேசுவை குறித்து சொன்னார், அடுத்தது தாவீதை குறித்து சொன்னார், மூன்றாவது சாட்சி யாருன்னா நாங்க சாட்சியா இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லுகிறது பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளா இருக்கிறோம். 32வது வசனம் எப்படியாக சொல்கிறது? நாங்க எல்லாரும் சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கை முதல் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னு சொன்னாக்க, அது பாருங்க, வசனம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தின் குறித்தவைகளை அவர்களோட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நாங்க சாட்சியா இருக்கிறோம். இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இஃப் அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலை என்னன்னா, எல்லார்கிட்டயும் வந்து ஒரு வதந்தி என்ன பரவுச்சுன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய பாடியை தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஒளிச்சு வச்சுட்டு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற ஒரு வதந்தியை அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள். சோ இப்போ அது வதந்தியாக இருந்தால், இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல யோவான தவிர மற்ற 11 பேரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யாராவது ஒரு பொய்யுக்காக இரத்த சாட்சியா மரிப்பாங்களா? யோவானுமே எண்ணெய் குப்பரைக்குள்ள போட்டு அவர் மிராக்குலஸா அவர் வந்துட்டு அதிலிருந்து உயிரோடு அவர் எழும்பினார். பட் எவ்ரிபடி were willing to pay their life as a price, and nobody will pay their life as a price for a lie. அது உண்மையாக இருந்தால் ஒழிய அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க வாய்ப்பே இல்லை. அதனால அவர்கள் மூன்றாவதாக சொல்ல, நாங்க சாட்சியா இருக்கோம். அவர் எங்க கூட வந்து எங்களுக்கு காட்சி அளித்தார். அதுல ஒருத்தர் வந்து தோமாவான அந்த சீஷர் வந்து, நான் கைய விழால விட்டு நான் பார்த்து அதை தொட்டு பார்த்தாலே நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் தோமா. அப்படியாக அவர்கள் எல்லோரும் பார்த்து தொட்டு பேசி அவர்களோடு பந்தி இருந்த இயேசுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு மூன்றாவது சாட்சியை பகிர்கிறார். நாலாவது சாட்சி என்ன அப்படின்னு சொன்னாக்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட சாட்சி. அதை பார்த்தோம்னு சொன்னாக்க என்ன, 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, the logic what he says is, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்பட்டிருக்கிறார்னு சொன்னாக்க, இயேசு பிதாவின் இடத்துல போயிட்டாருன்னு அர்த்தம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லி அவரே சொல்லியிருக்கார். அப்போ அவர் போனதுனாலதான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிற காரியம். சரி, இது பைபிள் ஸ்டடி மாதிரி போயிட்டு இருக்கு. பட் as a devotion, what is that we are gaining from this? நம்ம இந்த இடத்துல இந்த what is it in for me, என்ன பிரதர் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னாக்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் செயல்படுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாட்சி பகருகிறவர்களா இருக்கணும். இது நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த விஷயமானது, இந்த உண்மை சத்தியமானது உள்வாங்கப்படணும். there is a power in the resurrected power இருக்குங்க. அவருடைய உயிர்த்தெழுதல ஒரு வல்லமை இருக்குங்க. இதுதாங்க நம்மளுடைய கிறிஸ்துவ நம்பிக்கைக்கே ஒரு அடித்தளமா இருக்கு. கிறிஸ்து உயிர்த்து எழவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் விருதா. The foundation is that Christ is risen. உங்களுக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னாக்க, ஆவியானவர் 4 சாட்சிகளை கொண்டு இந்த இடத்துல நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவே சாட்சியா இருக்கிறாரு. தாவீது சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான சங்கீதம் சாட்சியாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த இரத்த சாட்சியாக மரித்த அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். அவர் வலது பரிசத்திலே மனுஷனாக வீற்றிருக்கிறார்.
உங்களுக்கும் எனக்குமாக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் எல்லாம் அவர் அறிவார். He is not a distant God. He is God with us. Hallelujah. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நித்தியத்திற்கும் என்றென்றைக்கும் அவர் தன்னை ஒரு மனுஷனாக அடையாளப்படுத்தி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Isn't it amazing? The Trinity of the Father, Son, and the Holy Spirit is having partially a human link in it. And that is Jesus. Now and forever, he will be identified with you and me. அவர் நம்மளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள, நம்முடைய பாடுகளை அவர் புரிந்து கொண்டு, அவர் வேதனைகளை அவர் புரிந்து கொண்டு, அவர் மனு குமாரனாக இன்றைக்கும் விட்டிருக்கிறார். So what is your problem? உலகத்துல வஸ்டான ஒரு நிகழ்வை அதை பெஸ்டாக மாற்றி இன்னைக்கு உங்களையும் என்னையும் புறஜாதியினராக இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருக்காக நம்மை சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்காரு. இப்ப நாம போய் மற்றவர்களிடத்துல இந்த நற்சாட்சியை பகிர்றது தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You need not do anything new for this salvation. It's all done. It's done. All we have to do is be a witness. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு நடந்த காரியங்களை சாட்சியாக சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை, உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை சாட்சியாக சொல்லுங்க. அவர் எப்படி உங்கள் மீது நோக்கமா இருக்கிறார்ன்றத சாட்சியாக சொல்லுங்க. அது மற்றவர்களிடத்துல போய் சேரும் பொழுது அவர்களும் அந்த வெளிச்சத்தை பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாத்தீங்கன்னு சொன்னாக்க, முடிக்கும் போது இந்த சத்தியத்தை அவர் பேதுரு சொல்லும் பொழுது அந்த மக்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, 37வது வசனம் பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப நம்ம சொல்லுகிற வார்த்தையானது, when you are speaking the word of God with power and truth, வல்லமையோடும் உண்மையோடும் நாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மற்றவர்களிடத்துல அறிவிக்கும் பொழுது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாக their sins, அதை அறிக்கை செய்ய, the repentance. பேதுரு 4 காரியத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். 38வது வசனத்துல அதையே நாமளும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதை சொல்ல வேண்டும். முதலாவது, மனம் திரும்புங்கள். அடுத்தது, உங்க விசுவாசத்தினாலே, ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுடைய ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க பெற்றீங்க. ஓகே, இந்த வாட்டர் பேப்டிசம் அப்படிங்கிறது அது வெளிப்பாடு. உங்களுடைய மனம் திரும்புதலுக்கும் உங்களுடைய ஆண்டவர் மீது நீங்க கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கும் உண்டான வெளிப்பாடு. Some people say water baptism is mandatory for salvation. No, it's not that. ஆனால் அவர் இதை 4 குறித்து அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள். அடுத்தது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Be filled with the Holy Spirit. அடுத்தது, பரிசுத்தாவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். And then நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு you will be a holy community for God. இந்த 4 காரியமும் ரொம்ப முக்கியங்க. To get the repentance and for the baptism, for the remission of the sins, and then the baptism of the Holy Spirit, and to be a holy people for God. இப்படியாக தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு பெற்று தந்த இந்த காரியங்களை நாம வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோம். அது அபியாசப்படுத்துவது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் இதை நாம நற்செய்தியாக கொண்டு போய் சொல்லணும்.